வணக்கம். இன்னைக்கு நாங்க கேட்க போற கதை என்னன்னா தாலாட்டு. மத்திய மலைகளின் அடிவாரத்திலிருந்து மேட்டு நிலங்கள் வரை தேயிலை தேசம் நீண்டு படர்ந்து தொடர்கின்றது. அதன் பச்சை படர்ந்த பசுமையின் சித்திரங்கள் தான் பல லட்ச பெருந்தோட்ட மக்களின் வீடும் உலகமுமாக பிணைந்து கிடக்கின்றன. அவர்கள் லயன்களில் வசிக்கின்றார்கள். லயத்து வீடுகள் கிராம நகர வீடுகளை விட மிக மிக வேறுபட்டவைகளாகும். இலைகள் படர்ந்த பச்சை காடுகளில் கவ்வாத்தும் கொழுந்தும் என்ற போர்வையிலேயே தங்களை மூடிக்கொண்டு வெளி உலகத்தை இழந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். நகரங்களில் கிராமங்களில் வாழ்கின்ற அண்டை அயலவர்கள் கூட இவர்கள் வீடுகளோடு நெருங்காமல் இருந்தார்கள். பிறந்தாலும் இறந்தாலும் காது குத்தினாலும் கல்யாணம் செய்தாலும் வயசுக்கு வந்தாலும் வழிபாட்டு பூசைகள் நடந்தாலும் எல்லாவற்றுக்கும் அந்தந்த சடங்குகளை பாதுகாத்து வந்தார்கள். 10க்கு 12 அடி அகலமான ஒரு அறையில் அம்மா அப்பா 2 சின்னஞ்சிறுசுகளோடு வயசுக்கு வந்த மகள் என்று முழு குடும்பமுமே முடங்கி கிடந்தன. அந்த பெருமதியான பரப்புக்குள்ளேதான் எல்லாமே நடக்கும். சாவும் சடங்கும் கொண்டாட்டமும் குமரலும் அந்த 10 அடி குச்சிக்குள்ளேதான் பரவி கிடந்தன. ஆமாம், அந்த 10 அடி குச்சிக்குள்ளே முடங்கி கிடந்து கொண்டுதான் 8 அடி குச்சிக்குள்ளே கந்தையா எப்படி நீ இருந்த என்று இறைவனை இவர்கள் கேட்டார்கள். இவர்கள் கடவுள் மேல் கவலை கொண்ட மக்கள். ஏய் முத்தம்மா, என்னடி பாஞ்சாலி முழுகாமை இருக்கான்னு கேள்விப்பட்டேன், நிசமா என்று மீனா கேட்டார். கற்பம் தரிப்பதை, குழந்தை பிறப்பதை ஒரு புனித நிகழ்வாக அவர்கள் பூஜித்தார்கள். தாயின் கருவறையில் கர்ப்பம் கட்டிவிட்டால் போதும், ஊர் முழுவதும் காட்டுத்தீ போல செய்தி பரவிவிடும். பீலிக்கரையில் பைப்படியில் பெண்கள் கூடும் இடமெல்லாம் வாயில் அவள் கிடைத்த வம்பு வளரும். அர்ச்சுனன் சம்சாரம் பாஞ்சாலி முழுகாமல் இருக்கிறாள். பாவம், இதுதான் இவளுக்கு தலைச்சன், நல்லபடியாகட்டும் என்று ஊர் வாழ்த்தியது. பாஞ்சாலியின் புருஷன் அர்ச்சுனன் தாடி வளர்க்க தொடங்கினான். இது ஒரு நேர்த்திக்கடன். தோட்டத்து இந்துக்கள் மனைவி கர்ப்பவதியாகிவிட்டால் கணவன் தாடி வளர்ப்பதும் பயபக்தியாக விரதம் இருப்பதிலும் கவனமாக இருப்பார்கள். கதிர்காமம் போன்ற கோயில் குளங்களுக்கு போயும் இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிப்பார்கள். ஆண்கள் அர்ச்சுனனுக்கு வாழ்த்து கூறினார்கள், நையாண்டியும் செய்தார்கள். ஓய் மச்சி, நல்ல செய்தி கேள்விப்பட்டோம். தங்கச்சி எப்பயிலிருந்து முழுகாம இருக்கு? ஐப்பசியிலிருந்து இப்ப 2 மாசம். பாஞ்சாலி வயதான பெண்களிடமிருந்து நிறைய புத்திமதிகளை கேட்டுக்கொண்டாள். வெள்ளரிக்காய் பாவக்காய் வெட்டக்கூடாது, துணி தைக்க கூடாது. இப்படியெல்லாம் செய்தால் குழந்தைக்கு உதடு முயல் உதடுகளாக கிழிந்து பிறக்கலாம், காது முறுக்கியவாறு ஓட்டி பிறக்கலாம் என்று ஐதீகம். அதில் உண்மையும் இருக்கலாம். 3வது மாதத்திலிருந்து பாஞ்சாலி தோட்டத்து மருத்துவச்சியோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். இருந்தாலும் பாஞ்சாலி மாரியம்மன் கோவிலுக்கு போய் வருவதை விரும்பினாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை அந்தியானதும் குளித்துவிட்டு ஈர உடையோடு விளக்கு பொருத்தி விட்டு வருவாள். பிரசவத்துக்கு ஆஸ்பத்திரியில் தங்க வேண்டும் என்று தோட்ட நிர்வாகத்தின் சட்டம் இருந்தும் பாஞ்சாலியின் சொந்தக்காரர்கள் வீட்டில்தான் பிரசவம் நடக்க வேண்டும் என தீர்மானித்தனர். பாஞ்சாலிக்கு வழி வந்துவிட்டது. பிரசவ அறிகுறி தென்பட்டது. அர்ச்சுனன் ஆஸ்பத்திரியில் இருந்த மருத்துவச்சியை வீட்டுக்கு அழைத்து வந்தான். வீடு நிறைய பிள்ளை பெற்ற தாய்மார்கள், சொந்தக்காரர்கள் கிளம்பியிருந்தார்கள். சின்னஞ்சிறுசுகளும் வைத்துக் கொண்டிருந்தனர். மருத்துவச்சி எல்லோரையும் அப்புறப்படுத்தி நிலைமையை தன்னோடு கட்டுப்படுத்தி கொண்டாள். ஓர் இயற்கை போராட்டம். அந்த 10க்கு 12 அடி என்ற பரப்பில் ஓர் 5க்கு 12 அடி என்ற மறைவிடத்தில் ஒரு புதிய உயிர் இந்த பூமியில் பிறந்தது. டிஸ்பென்சரும் மருத்துவச்சியும் என்னதான் மருந்து விருந்து என்று இங்கிலீஷ் முறையில் கொடுத்தாலும் அந்த விசேஷ குடிவகை பழைய சாராயமும் கைமருந்து எனும் காய உருண்டைகளையும் கொடுத்து பிள்ளைக்காரியை தேர்த்துவார்கள். பிரசவத்திற்கு பிறகு பச்சை உடம்புக்காரிக்கு அவைதான் அருமருந்து. ஒரு பழைய கத்தி, கிழிந்த செருப்பு, ஒரு இரும்பு துண்டும் பாஞ்சாலியின் தலைமாட்டில் வைக்கப்பட்டிருந்தன. பாஞ்சாலியும் சிசுவும் ஒரு மூலையில் கம்பளியால் சுற்றிய நிலையில் அலங்கோலமாக கிடந்தன. அந்த குளிரை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு சட்டியில் நெருப்பு கனத்துக் கொண்டிருந்தது. இடைக்கிடையே சாம்பிராணியை தூவி நறுமணம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். பிரசவமும் ஒரு வகை தீட்டு. பேய் பிசாசு அங்கே அண்டக்கூடாது என்பதற்காக அவைகள் அங்கே முக்கிய பொருட்களாக வைக்கப்பட்டிருந்தன. குழந்தை பிறந்தவுடனே தகப்பன் வழி மாமன் முறையான ஒருவர் நுழைவாசலில் விலை மாங்குத்து கட்ட வேண்டும். குழந்தை பிறந்தவுடனே தகப்பன் வழி மாமன் முறையான ஒருவர் நுழைவாசலில் விலை மாங்குத்து கட்ட வேண்டும். நடேசன் ஒரு பெரிய மாங்குத்தை வாசல் கூரையில் செருகினான். மாங்குளை வாசலில் செருகுவது இது குழந்தை பிறந்த வீடு என்று தகவலை காட்டுவதற்காகவே வாசல் கூரையில் மாங்குளை செருகுவார்கள். மாவிலை மங்களகரமான நிகழ்ச்சிகளின் சின்னமாகும். அர்ச்சுனன் அறிவுபூர்வமான விஷயங்கள் தெரிந்தவன். சுகப்பிரசவ செய்தியை கொண்டாட விரும்பினான். நண்பர்களையும் உறவினர்களையும் அழைத்திருந்தான். குடும்பங்களில் நிகழும் நல்லது கெட்டது என்ற காரியங்களுக்கு பொது மனிதராக சம்பந்தப்படுபவர் பழனி மாமன் என்பவரே ஆகும். இவர் ஒரு நடுத்தர மனிதர்.
மிக மிக நெருக்கமாகவும் சொந்தமாகவும் எல்லா காரியங்களிலும் ஈடுபடுகின்றவர். அந்த சமூகத்தின் சடங்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் போன்ற சகல நிகழ்ச்சிகளுக்கும் அவரே அதிபதி. பழனி மாமன் வழிகாட்டலில் அர்ச்சுனன் வந்திருந்தவர்களுக்கு கல்கண்டும் சர்க்கரையும் வழங்கினார். இந்த வளமையை இனிப்பு வழங்கும் வைபவமாக கருதினார்கள். பழனி மாமன் வழிகாட்டலில் அர்ச்சுனன் வந்திருந்தவர்களுக்கு கல்கண்டும் சர்க்கரையும் வழங்கினார். இந்த வளமையை இனிப்பு வழங்கும் வைபவமாக கருதினார்கள். அக்கம் பக்கத்தவர்கள் கடந்த 7 நாட்கள் வரை அந்த வீட்டு பக்கம் நடமாடவில்லை. குழந்தை பிறந்த தீட்டு என்று அவர்கள் ஒதுங்கியே இருந்தார்கள். சொந்தக்காரர்கள் மட்டுமே அந்த வீட்டில் புழங்கினார்கள். மற்றவர்கள் அந்த வீட்டில் தண்ணீர் குடிக்கவோ சாப்பிடவோ மாட்டார்கள். 7ஆம் நாள் மாவிலை மறைப்பு கட்டியிருந்தார்கள். பாஞ்சாலி குளியாட்டப்பட்டாள். பிரசவத்திற்கு பிறகு முதல் குளியல். ஆடாதோடை, அஞ்சலை நொச்சி, பவத்த குலை என்று மூலிகை இலைகளை அவித்த நீரில் ஸ்நானம் செய்தாள். 7ஆம் நாள் முடிய மாவிலை மறைப்புகள் அகற்றப்பட்டன. குழந்தைக்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை. குடும்பத்தில் உடனடியாக பெயர் வைக்க மாட்டார்கள். ஆனால் டிஸ்பென்சர் பிறப்பை பதிவு செய்வதற்காக அவர் விரும்பிய எந்த பெயரையும் வைத்து விடுவார். தகப்பனார் 7ஆவது நாளில் தான் பெயர் கொடுப்பார். டிஸ்பென்சர் வைத்த பெயரும் தகப்பன் வைத்த பெயரும் இரண்டாக சேர்ந்து சட்ட நிர்வாக வேலைகளை சீர்குலைத்தன. 2 பெயர் கொண்டான் இலங்கை பிரஜா உரிமை சட்டத்தில் பெரும் பிரச்சனைக்குள்ளாகின்றான். 30 நாள் முடிந்தது. 30 கும்பிட ஏற்பாடு நடந்தது. வீட்டில் உள்ள சட்டிப்பானைகள், தலையணை, பாய்கள், சாக்குகள் யாவும் அப்புறப்படுத்தப்பட்டன. தீட்டுச் சாமான்கள் என அவைகள் கழிக்கப்பட்டு புதிய சாமான்களை அர்ச்சுனன் வாங்கி வந்தான். வீட்டுக்கு வெள்ளை அடித்தனர். சாணத்தால் வீட்டை மெழுகினார்கள். உறவினர்களும் நண்பர்களும் ஒன்று கூடினார்கள். ஒரு கொண்டாட்டம் நடந்தது. இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பிறகு பழனி மாமன் புறப்பட ஆயத்தமானார். எல்லோருடைய நன்மைக்காகவும் அவர் பேச தொடங்கினார். இன்னையிலிருந்து அக்கம் பக்கத்துக்காரவங்க உங்க வீட்டுல வந்து உப்பு கேட்பாங்க, அவங்கள வரவேற்க ரெடியா இருக்கணும் என்றார். பாஞ்சாலியின் அண்ணன் நடேசன் அட்டல் மரத்தில் கயிற்றை செருகி உறுதியான சேலையில் தொட்டில் கட்டி கொடுத்தான். யாருமே எதிர்பார்க்காத வேளையில் அந்த சின்ன வாண்டு குரல் கொடுத்தது. பாஞ்சாலி இதயம் படபடக்க மிக பவ்யமாக குழந்தையை தூக்கி தொட்டிலில் இட்டாள். மெதுவாக ஆட்டினாள். வெட்கம் மேலிட நடுங்கும் குரலில் சுப முகூர்த்தத்தில் கட்டிய தொட்டிலில் பாடலை பாடினார். அவர்களின் வாழ்க்கை வறுமையில் கிடந்தாலும் அந்த தாலாட்டு கோடி இன்பத்தை கொண்டே இருந்தது. இது மாதிரியான இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளை நீங்க கேட்க விரும்பினா மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.